எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த ரைஸு ரொம்ப பொடி அரிசியாக இது பண்ணியிருக்காங்க. ஹோம்மேடு இதுதான் இது. ரைஸு இதே மாதிரி 2 இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி கீரை கூட்டு இதான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி டெலிவரி கொடுத்தாங்க. அது கூட ரசம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. இது ஆல்ரெடி வீட்டில் இருந்த பருப்பு, வெண்டைக்காய் பச்சடி, அவியல். ரசமும் பருப்புமே நல்லா இருந்தது. ஸோ தயிர் எடுத்துக்கல. ஹோம்லி ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க ஒரு 10 பேருக்கு வயசானவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. டெலிவரிக்கு ஒருத்தர் தனியாக வர்றாரு. TV50 கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம கேரியர் மட்டும் கொடுத்தா போதும், கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஸ்ட்டு ரொம்ப ரீசனபிளாக கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த குவாலிட்டிக்கு 75 ரூபா தான் ஒரு சாப்பாடு. ஒரு சாப்பாடே 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளாம் இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம். இந்த கேரியர் 2 இது ஃபுல்லாக ரைஸ் இருக்குது, கீரையுமே நிறைய தான் இருக்குது. ஒரு கறி மேபி 2 கறி கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்சுக்கு ஒரு நல்ல தீர்வு. மேபி 75 ருபீஸ் அப்படின்னு பெர் மந்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். அவர் வந்து டெலிவரி கொடுக்குறவரு ஒரு வாரத்துக்கு 150 ரூபா அந்த மாதிரி வீக்லி பேமெண்ட்டாக இதை வாங்கிக்கிறாங்க அவங்க. அவர் வந்து ஒரு மாதத்துக்கு 600 ரூபா வாங்குறாரு டெலிவரி. மதியம் கொண்டு வந்து ஒரு 12:45 1க்கெலாம் கொடுத்துட்டு நம்மள்கிட்ட கேரியர் வாங்கிட்டு போயிடுறாரு. ஸோ 2 கேரியர் இருந்ததுன்னா மாற்றி மாற்றி அதை சர்வ் பண்ணிடுவாங்க. காலையில் ஓரளவுக்கு என்ன மெனு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது காய்கறி சொன்னீங்கன்னா அதை கூட பண்ணி தருவோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப பெரிய கிரேட் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். நான் அவங்களே பேசும்போது இந்த லேடி சொன்னாங்க, ஒரு சேவை மாதிரி தான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு சமைக்கிறது, அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இதை பண்ணுறேன் அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த காலத்தில் இதெல்லாம் மெஸ் மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப பிஸ்னஸ் ஓரியன்டாக இல்லாமல், மணி ஓரியன்டாக இல்லாமல் நம்ம சமைச்சு அந்த சாப்பாடு கொடுக்கணும், நல்லதாக கொடுக்கணும். ஏதோ மினிமமாக அந்த காய்கறி வாங்குகிற செலவு போக நமக்கு கொஞ்சம் கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். தேவைப்படுறவங்க இந்த பக்கம் கல்டி, குச்சி, அம்பாசுந்தரம் பகுதியில் இருக்கவங்க தேவைன்னா அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம். நீங்களும் 10 பேருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி அதிகம் பண்ணி கொடுப்பாங்களா, அவங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்கானுங்கிறதுல எனக்கு தெரியல. எவ்வளோ வருஷமாக கொடுக்குறாங்க, இன்னும் எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கு தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான்.